இதான் ஃபர்ஸ்ட் நைட்டோ? இவ்வளோ டென்ஷனாக இருக்கு. முன்ன பின்ன ஏதாச்சும் பார்த்துருந்தா தெரியும். நமக்கு எங்கே கொடுத்து வச்சது? என்ன சொம்பு இந்த அடி வாங்கியிருக்கு? பரவாயில்ல. அனு, உனக்கு இதுதான் முதல் கல்யாணம்ன்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லிட்டோமா. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பக்குவமாக நடந்துக்குமா. பக்கத்தில் போவாமா? என்ன பண்ணலாம்? என்னங்க கை இப்படி நடுங்குது? ச்சே, கல்யாண ஆளுன்னு அவசரப்பட்டுட்டியாடா. அது எனக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமு. அதான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். ஓ. போக போக பழகிடும். பழகிருமா? அது லைஃப் போக போகன்னு சொன்னேன். ஓ, நான் கூட வேற ஏதோ நினச்சேன். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ஓகே சொல்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. உங்களை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்? அதான். அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கும் தான். ஓகே. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது சின்ன பொண்ணாக தெரிஞ்சிங்க, பட் நேரில் பார்க்கும்போது பெரிய பொண்ணாக தெரியுறீங்க. ஐயோ, போன கல்யாணத்துக்கு கொடுத்த ஃபோட்டோவே திருப்பி கொடுத்துட்டாங்க போலயே. என்னங்க? அது ஆல்ரெடி டச் பண்ண ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்க போல. ஓ, சரி சரி சரி. ஆமாம், நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணுறீங்க? அது லைஃப்பில் நிறைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதான் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு. எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? ஐயோ இல்லைங்க, லைஃப்பில் எல்லா ஸ்டேஜஸையும் பார்த்துட்டிங்களான்னு. பார்த்த வரைக்கும் போதும். புரியல. அது இனிமே ஃபேமிலியை பார்க்கலாம்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்புறம் நான் இப்போ தாங்க ஆஃபீஸில் ஒரு டீசெண்டான பொசிஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ அது வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தாங்க ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தது தானே. அது என் ஃபேமிலியும் நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதான் சொன்னேன். ஏங்க, வந்ததுலேருந்து நான் தாங்க பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அது ஆமாம், நீங்கள் இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தீங்க? நான் எங்கே ஒத்துக்காமல் இருக்க போகிறேன்? வாங்கின டிகிரி இந்த ஃப்ரேம் போட மட்டும்தான் யூஸ் ஆச்சு. இந்த வேலை கிடைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. வேலை இல்லாதவனுக்கு யாருங்க பொண்ணு தருவா? ரொம்ப நல்லவராக இருக்காரே. பேசாமல் உண்மையாக சொல்லிடுவோமா? இந்த கல்யாணத்தில் மட்டும் ஏதாவது பிரச்சனையாச்சு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. ஏங்க, கேட்கணும்னு நினச்சேன். கல்யாணத்துக்கே அவங்க வீட்டு ஆளுங்க ரொம்ப கம்மியாக வந்திருந்தாங்க. 2வது கல்யாணம்னு சொன்னால் எவன் வருவான்? அது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அதான் யாருமே வரல. இந்த சொந்தக்காரங்கன்னு வந்தாலே இப்படி தாங்க, பிரச்சனை தான். இந்த அர்த்தம் முடிச்சோன்னே. ஏங்க, எனக்குன்னு சில கப்புள் ட்ரீம்ஸ்லாம் இருக்குங்க. இது வேறையா? ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக பீச்சில் வாக் போகணும். அப்புறம் நம்ம வீட்டு டெரஸில் உட்காந்துட்டு ஒன்றா சன்செட் பார்க்கணும். அப்புறம் அப்பப்போ குட்டி குட்டி கப்புள் டான்ஸ் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு பொண்ணோட இருந்தால் தான் பார்க்குறானுங்க. அப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் நான் தாங்க உங்களை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கணும். ஐயோ, இதில் ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்கு. கப்பன் சாசரு. ஆனால் இவ்வளோ யோசிக்கிறேன்னா அவ்வளோ ரொமான்டிக்கான ஆள் இல்லைங்க. அதுக்கு என்னங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன். என்னது? அது டான்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொன்னேன். ஓ, அதை கொஞ்சம் இப்படி தாங்க. என்னங்க? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னது? எனக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்க போறீங்களா? அது அப்புறம் கேட்குறேங்க. மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா? எது? ஆமாம், எவ்வளோ நாள் ஆசை தெரியுமாங்க நமக்கு பிடிச்ச படத்தை பொன்னாடி கூட சேர்ந்து ஒன்றா பார்க்கணுன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தாங்க லைஃப் அழகாக மாற்றும். ரொம்ப சில்லியாக பேசுகிறேனோ? இல்லை, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க.
என்னங்க இது எஸ்? ஐயோ உங்க பேர் அனன்யா தானே? அது எங்க தாத்தாக்கு சமந்தான ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால என்னையும் சாம் சாம்னு தான் கூப்பிடுவாங்க. ரசனையுள்ள தாத்தா. என்ன பண்ண, சமந்தாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. தாத்தா கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏங்க, நான் உங்களை அனுமான்னு கூப்பிட்டுக்கலாமா? ஐயோ வேணாம், அவனும் என்ன அப்படிதான் கூப்பிடுவான். அவனா? அது என் தம்பி, அவனும் என்ன செல்லம்மா அனுமா அப்படிதான் கூப்பிடுவான். ஓ, அப்புறம் நீங்க என்ன அப்படி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு உங்க மேல தம்பி ஃபீலிங்ஸ் வந்துடும். ஐயோ இல்லைங்க, வேணாம் வேணாம். நான் வேற பேரை யோசிக்கிறேன். தம்பி ஆமல. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ தாண்டிட்ட மாவளி, நீ ஜீச்சிட்டடி. சரி, நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? அது என்ன கேட்டானே என்ன சொல்றது? ஏங்க, ஒரே ஒரு வாட்டி என்ன பேபின்னு கூப்பிடுறீங்களா? இல்ல அவன் கேட்ட மாதிரி இவனும் கேக்குறான். என்னங்க ஆச்சு? அது நமக்கு இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக பழகிக்கிறேன். பழகிக்கோங்க. ஏங்க, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்டேஜில் தாலி கட்டினேன்ல, அந்த ஃபீல் எப்படிங்க இருந்துச்சு? எனக்குலாம் ஒரே எக்ஸைட்மெண்ட் அண்ட் பதட்டம். அந்த ஃபீலை சொல்லவே முடியாதுங்க. எனக்கு லாஸ்ட் டைமும் அப்படிதான் இருந்துச்சு. லாஸ்ட் டைமா? அது நான் ஸ்கூல் ட்ராமா பண்ணிட்டு இருந்தேனா, அப்போ ஒரு ஃபேக் செயின் போட்டிருந்தேன், அதை சொன்னேன். சரி 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 சரி. One minute. Carry on. கல்யாணம் மை ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன கால் பண்றீங்க? இப்ப நாசமா போவீங்கடா நீங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுடா, ஒரு கிஸ் அடிக்க விடுறானுங்களா? ஹலோ, என்னடி எல்லாம் ஓகே தானே? இல்ல. என்னாச்சு? மாப்பிள்ள ரொம்ப வீக்கா? சி, அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. இன்னசென்ட்டா இருந்தா என்ன, நீ சொல்லி கொடுக்க வேண்டியதானே? இங்க பாரு அனன்யா, பாக்குறதுக்கு எல்லா பசங்களும் இன்னசென்ட் மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சுயரூபம் தெரியும். இது உன் லைஃப், நீ தான் டிசைட் பண்ணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க இங்க? இல்லைங்க, தனியா இருக்கீங்களேன்னு வந்தேன். உள்ள போலாமா? என்னங்க, என்ன சொல்லிட்டு நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்க? ஏங்க, நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. அதுக்கும் மேலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு நல்ல பார்ட்னர்ஸாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்கள் அம்மாக்கெலாம் ஒரு பொன் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தங்க. இப்போ நீங்கள் அதை போக்கிட்டீங்க. ஏண்டி, உனக்கு தங்கச்சி இருக்கிறா, அவ வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணுமா இல்லையா? நம்ம வெறும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு நல்ல பார்ட்னர்ஸாக இருக்கணுங்க. பாக்குறதுக்கு எல்லா பசங்களும் இன்னசென்ட் மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சுயரூபம் தெரியும். எங்கள் அம்மா உங்களை பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. உங்களை அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. எங்க அனன்யா, ஏங்க என்னாச்சுங்க? எனக்கு இது செகண்ட் மேரேஜ். ஆமாங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த மேரேஜ்க்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆல்ரெடி பார்த்த மாப்பிள்ளை எல்லாரும் டிவோர்ஸ்னு காரணம் காட்டி யாரும் ஒத்துக்கலை. அதான் உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். நீங்கள் பேசும்போது எனக்கு அந்த கில்ட்லே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் முடிவு தான், என் கூட இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும்.
எனக்கு தெரியுங்க. உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க வேணான்னு தான் இவ்வளோ நேரம் எதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேங்க. ஆக்சுவலாக எனக்கு உங்களை காலேஜ்லேருந்து ரொம்ப பிடிக்குங்க. அப்போ சொல்ல அவ்வளோ தைரியம் இல்லை. ஏன் இப்போ கூட தான். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இல்லை, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் தாங்க என் வீட்டில் சொல்லி உங்கள் வீட்டில் பேச சொன்னேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஆனா மேரேஜ் அப்புறம் அவன் டோட்டலா மாறிட்டான். அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல. அதான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வேற என்ன பண்றது? உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க. ஒருத்தன் பண்ணுற வயலன்ஸை பொறுத்துட்டு வாழணுன்னு யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது. இது ஏதோ சொல்லுவாங்களே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இதெல்லாம் சும்மாங்க. அனுமா, லைஃப் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் தரும். அந்த செகண்ட் சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையான்றது தான் கேள்வியே. இது லைஃப் நம்ம 2 பேருக்கும் கொடுத்த செகண்ட் சான்ஸ். இந்த பரதேசி வேற. ஹலோ நான் மச்சான், ஃபர்ஸ்ட் நைட்லாம் எப்படி போச்சு? டேய், செம்ம காண்டில் இருக்கேன். தயவுசெய்து சும்மா இரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அப்புறம் நைட் என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டியா? டேய், அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்டா. அவங்களா? ம். டேய், உன் பொண்டாட்டிடா. டேய், அது ரெஸ்பெக்ட் மச்சி. ஏன் பொண்டாட்டியை வாங்க போங்கன்னு பேசக்கூடாதா என்ன? நடிக்காதடா, உனக்கு பயம். அது வேற டிபார்ட்மெண்ட் குமார். இங்க பாரு ரகு, நீ சொல்றதெல்லாம் ஓகே, பட் நீ இப்படியே இருந்தான்னு வச்சுக்கேன், மேபி அவங்களுக்கு உனக்கு பிடிக்காம போயிடலாம். ஆர் உனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கலாம். ஆர் அவங்களுக்கு மேரேஜ் ஆனது தெரிஞ்சு நீ அவங்கள அவாய்ட் பண்றேன்னு நினைக்கலாம். அவள் தான் சொல்லிட்டேன். டேய், என்னடா சொல்ற? அப்படிலாம் எதுவும் ஆகாது. மேபி யோசிச்சா என்ன பண்ணுவ? மேபியா? ஹலோ. ஹலோ அனன்யா, சொல்லுடி. என்னடி நேற்று நைட் என்னாச்சு? நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டி. எனக்கு இது செகண்ட் மேரேஜ். எனக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக எனக்கு உங்களை காலேஜ்லேருந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் தாங்க என் வீட்டில் சொல்லி உங்கள் வீட்டில் பேச சொன்னேன். எது? காலேஜ்ல இருந்து உன்னை லவ் பண்றானா? இது உண்மை நீ நம்புறியா? அவரை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலடி. பார்க்க டீசெண்டாகவும் இருக்காரு. ஓ, டீசெண்டா இருந்தா போய் சொல்ல மாட்டானா? உன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் டீசெண்டா இருக்கான்னு தான் நீ சொன்ன, ஞாபகம் இருக்கா? பிரியா, தேவையில்லாம பேசாத. எனக்கு அவர் பொய் சொல்ற மாதிரியே தெரியல. லூசாடி நீ. பொண்ணுங்களுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதே பசங்களால ஏத்துக்க முடியாது. இதுல உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை நீ ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்க. நான் வேணா சொல்றேன் பாரு, இனிமேல் லைஃப் லாங் அவன் ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளா தான் பாப்பான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. சரி, நீ எதுவும் யோசிக்காத. அவனுக்கு மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர மாதிரி நீ நடந்துக்கோ. எப்படா இம்ப்ரெஸ் பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கூட. டேய், காலேஜ் படிக்கும் போது தான் உனக்கு ஐடியா கொடுத்தேன், அதையும் நீ சொதப்புன. இப்போ அவன் பொண்டாட்டிடா, திரும்ப என்கிட்ட ஐடியா கேட்குற? மச்சான், லைஃப்பில் எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ்ரா, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ணா இதுக்கு மேலே என் லைஃப்பை நான் முடிச்சுப்பேன்டி. ஏ பைத்தியம், லூசாடி நீ. நீ அவனுக்கு வைஃபா இருக்கணும். இப்படிப்பட்ட வைஃப்னா உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதே அவன் மறக்கணும். சூப்பர் ஐடியா மச்சான், மறந்துடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருந்ததே அவர் மறந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டா? அப்படிப்பட்ட வைஃபா நான் இருக்கேன். அடி உனக்கு எனக்கு நல்ல ஜோடி பொருத்தம் தான் 100 இருக்குது. குட் மார்னிங்க. குட் மார்னிங். அத்தை மாமா இல்லையா? உங்கள் அத்தை மாமா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்க அம்மா அப்பாவை கேட்டேங்க. ஓஹோ, எங்கள் அம்மா அப்பா உங்கள் அத்தை மாமா. ஓகே, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு 3 days ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் உங்களையும் நான் தான் பார்த்துக்கணும்.
ஆமா நீங்க ஒர்க் போலையா? அதெல்லாம் போக மாட்டேன். ஆ? ஐ மீன் ஆஃபீஸ் லீவு. புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஸோ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு அவங்களா லீவு கொடுத்துட்டாங்க. ஓகே. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லைங்க. நீங்கள்? சரி நான் சமைச்சிடுறேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். ம். கிச்சன் அந்த சைடு இருக்கு, நீங்கள் ஜாலியாக சமைங்க. ம். இருங்க போங்க. அனன்யா செம்ம வாய்ப்படி, என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாச்சும் சமைச்சு அவர் இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க, எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியலையா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு உங்களை தாங்க பிடிக்கும். அது இல்லைங்க, சாப்பிட என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன சமைக்க பிடிக்கும்? எனக்கு எல்லாமே சமைக்க பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் எல்லாமே சாப்பிட பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டாக சாப்பிட்ருவேன். அப்போ சிக்கன் பிரியாணி? டன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஜாலியாக சமைங்க. வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் 2 விசில் வந்தா பிரியாணி ஐ ரெடி. ஜாலி 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 ஜாலி, பிரியாணி ரெடி. எஸ். ஐயோ, குட்டி கொஞ்சம் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோமே. டிரகு ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறா, பைத்திய மாதிரி பண்ண. நல்லா ஹெல்ப் பண்றீங்க. இப்படிதான் உங்க அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் கூட சூப்பராக சமைக்கிறீங்க. ஸ்மெல்லு வேற லெவலு, தூக்குது. உங்களுக்கு வருதா? அட ஆமாங்க. எனக்கு வரல. ஐயோ, வரல? வருதுங்க. சமைச்ச கைக்கு ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க போல. ஒன் மோர் விசில். சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ கேரி ஆன். ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுடா ரகு, யோசிப்போம். இன்னும் ஒரே ஒரு விசில், அப்புறம் பிரியாணி ரெடி. ஆமாம், இவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? பேசாமல் சாட் ஜிபிடியை கேட்போம். ஹவு டு இம்ப்ரெஸ் மை வைஃப். என்ன இவ்வளோ ஐடியா தருது? ஆமாம், உன்கிட்ட எப்படி இவ்வளோ ஐடியா இருக்கு? ஓ, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் சாட் ஜிபிடியே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல. ஐயோ, விசிலு பிரியாணி என்னாச்சும் தெரியலையா? உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. சாரிங்க, மறந்துட்டேன். சொதப்பிட்டியடா. இப்போ என்னடி உன் பிரியாணி விசில அவர் கவனிக்கல, அவர் என்ன வேணும்ட்டா பண்ணியிருப்பாரு? எதுக்கு அப்படி பேசாம வந்த? அவர் ஹர்ட் ஆயிருப்பாரு அனன்யா. இப்போ என்ன பண்றது? எப்படி சொல்லி இம்ப்ரெஸ் பண்றது? எவ்வளோ நாள் ஆசை தெரியுமாங்க, நமக்கு பிடிச்ச படத்தை பொன்னாடி கூட சேர்ந்து ஒன்றா பார்க்கணுன்னு. சூப்பர் ஐடியா. ஒரு விசில் ஆஃப் பண்ண தெரியல. நீலாம் எப்படி தான் அவளை பார்த்து புரியோ? தண்டை கருமண்டா நீ, உனக்குலாம் கல்யாணம் ஒன்று கேடு. ஐயோ, ஐயோ, கொஞ்சம் வெளியே வரீங்களா? வரங்க. கன்ஃபார்ம் நம்மளை பைத்தியம் நம்பியிருப்பான். என்னங்க இது? உங்க ட்ரீம்னு சொன்னீங்களே, அதான். வாங்க பார்க்கலாம். போனாங்க. రత్నమాలా రత్నమాలా నన్ను వీడి నువ్వలా పోరాదే రత్నమాలా రత్నమాలా మిన్ను వీడి వెన్నెలా పోరాదే உலகமே சுழல்வதே
உதிரியாய் உடைவதேன் ஏதோ நூலொன்றில் வரைந்த குறிப்பு போல் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஏங்க நீங்கள் என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறீங்களா? என்னங்க இப்படி கேட்குறீங்க? இல்லை நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க, அது நீங்கள் என்ன தேர்ட் பர்சனாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயோ இல்லைங்க, இல்லைங்க, சி இல்லை அனு, இனிமேல் அப்படியே கூப்பிடுறேன், ஓகேம்மா? ம் ஆமாம், நீங்கள் என்ன காலேஜில் எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க? பிகாஸ் எனக்கே தெரியாமல் லவ் பண்ணியிருக்கீங்க. காலேஜில் நான் என் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததோட உன் டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிக நேரம் இருந்திருக்கேன். உன் கிளாஸ் டேபிளில் ஐ லவ் யூன்னு யாரோ எழுதி வச்சிட்டாங்கன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்பிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது எழுதினதே நான் தான். அதுக்கப்புறம் காலேஜ் கேன்டீனில் நீ டிஃபன் ஆர்டர் பண்ணும்போது உன் தட்டுக்கு மட்டும் ஒரு வடை எக்ஸ்ட்ரா வரும், ஞாபகம் இருக்கா? அதுக்கும் காரணம் நான் தான். ஆனால் நீ அந்த சேட்டாக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி உனக்கு தெரியாமல் நான் நிறையா விஷயம் பண்ணியிருக்கேன். தேர்ட் இயரில் ஐடி கார்டு காணோன்னு சொல்லி ஃபைன் கட்டி புது ஐடி கார்டு வாங்கினல. ஆமாம். ஒரே ஒரு நிமிஷம். ம் ஆக்சுவலாக காலேஜுக்கு அப்புறம் சத்யாவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீ ஹாப்பியாக தான் இருந்த. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து எதிர்ச்சியாக உன்னை கோர்ட்டில் பார்த்தேன். நீ ரொம்ப டயர்டாக இருந்த. என்னால் உன்னை அப்படி பார்க்கவே முடியலானோ. அதை நான் காலேஜில் பார்த்த அணுவே கிடையாது. மறுபடியும் உன்னை எப்படியாச்சும் ஹாப்பியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணேன். அப்போ தான் உன் வீட்டில் உனக்கு மேட்ரிமோனியில் அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சு. நான் ஏன் உங்களை காலேஜில் பார்க்கலன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத. எப்படியும் நான் உன் கண் முன்னாடியே இருந்திருக்க மாட்டேன். என் மேலே தான் தப்பு. அது என்னமோ தெரில, உன் கூட பேசுகிறத விட உன்னை தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்க பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? ஆமாம், நான் அடிக்கடி உன்கிட்ட பேசுகிறதா நினச்சி என்கிட்டயே பேசிகிட்டு இருப்பேன். இப்போ என்கிட்டயே பேசுங்க. நான் உங்கள் ஒய்ஃப். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எல்லா உரிமையும் இருக்கா? க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சுடா. நினச்சேன்டாங்க. யாரா நீ? സാറേ ഞാൻ ഡെലിവറി ചെയ്യാൻ വന്നു. டெலிவரியா? അതെ സാറേ. யார்? ஏங்க நான் தான் ஆர்டர் பண்ணேன். താങ്ക് യു ചേച്ചി. தேங்க்ஸ். நீதானா? സరే 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 റേറ്റിംഗ് മറക്കാമ കൊടുക്കണം. ரேட்டிங்ஸு போடா. இங்கே வா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? ഞാൻ കല്യാണം കഴിച്ച് 4 വർഷമാச்சு സാറേ. உன் பொண்டாட்டியை கிஸ் பண்ணிருக்கியாடா? എന്താ സാറേ எனக்கு வெக்கம் வந்து எல்லாம் கல்யாணத்துக்கு முன்பே. அப்புறம் ஏன்டா என்னை கிஸ் பண்ண விட மாட்டேங்கிற? சாரே ஆர்டர் சாரே. ரேட்டிங்கு போடா தெண்டி மோனே. சாரே 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க சாரே. சாணியும் முடிச்ச. ஏங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணுமா? எதுக்கு? கண்ணை மூடுங்க சொல்கிறேன். சரி மூடுறேன். ஆனால் கண்ணை மூடினதுக்கப்புறம் எனக்கு கிச்சு கிச்செல்லாம் மூடக்கூடாது. எனக்கு பேசிக்கலி கூச்ச சுபாவம். டே ரகு, கண்ணை மூடுறா. என்ன இது காப்பு? நான் கூட ஏதோ சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன்னு நினச்சேன். இல்லை இல்லை, இந்த கிஃப்டால் மனசும் நிறைஞ்சிருக்கு. என் ஃபர்ஸ்ட் மேரேஜில் நான் ஒரு தப்பான லைஃப்பை சூஸ் பண்ணிட்டேன். அதிலிருந்து வெளியே வரதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு. என் வீட்லேயும் யாரும் என்னை பற்றி யோசிக்கல. ஆனால் நீங்கள் என்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கீங்க. இனிமே என் லைஃப்பில் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும். நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் நமக்கு கொடுத்த செகண்ட் சான்ஸ். இதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். லைஃப்பில் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்ததுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், ஒரு நல்லவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. இனி எப்போவும் எந்த பிரச்சனை வந்தாலும்
நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் இந்த கிஃப்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன மாதிரி. ஐயோ, துணி காய போட்டிருக்கேன். துணியை மட்டுமா காய போட்ட, என்னையும் தாண்டி காய போட்ட. ஏய் இரு, நானும் வரேன். இந்த இயற்கை நம்மளுக்கு எதிராக சதி பண்ணுது. இவ்வளோ யோசிக்கிறேன்னா அவ்வளோ ரொமான்டிக்கான ஆள் இல்லைங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லை, உன்னை நினைச்சேன், அதான் சிரிச்சேன். சிரி, நல்லா சிரி, அப்போதான் மழை வரும். சீக்கிரம் எடு. ஏய் அம்மா, லைட் ஆஃப் பண்ணிடுவா. அப்போ இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. சி சாரி, அப்பா சொல்லிட்டேன். இது செகண்ட் நைட்டு. எனக்கு இது செகண்ட் மேரேஜ். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நான் வேணா சொல்றேன் பாரு, இனிமேல் லைஃப் லாங் அவன் ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளை தான் பார்ப்பான். நீங்க எப்படி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன்? அனன்யா, அனன்யா ஏங்க நில்லுங்க. அனுமா 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 நில்லுமா. அனுமா எங்க போற? நம்ம அப்படி என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் நைட் இல்லை செகண்ட் நைட்னு சொன்னோம். அதுக்கே எப்படி டென்ஷன் ஆறா? ஐயோ செகண்டு. சை, ஐயோ அனன்யா, நான் அந்த செகண்டை சொல்ல. நேற்று நடந்த ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னைக்கு நடந்த செகண்ட் நைட்னு சொன்னேன் அனன்யா. எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்ல. ஸோ ஏங்க சாரிங்க. ஸோ சொதப்பிக்கிட்டே இருக்கியடா. டே ரகு, யாராச்சும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பொறுமையாக பேசி காஃபி கொடுத்து உட்கார வச்சு பேசி புரிய வைக்கணும். அனு, அனுமா எங்க போனான்னு தெரியலையே. அனு, அனன்யா. எங்கே போனான்னு தெரியலையே. பேசாமல் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போமா? இல்லை இல்லை, பயப்படுவாங்க. அவன் ஃப்ரெண்டு பிரியா கால் பண்ணுவோம். ஹலோ பிரியா, அனன்யா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்லை, அவளை காணோம். என்னது காணுமா? என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அவ கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா? அவ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுல இப்ப வந்து காணோன்றீங்க? இல்லைங்க, நான் எதுவும் பண்ணலைங்க. இங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை மட்டும் இல்ல உங்க ஃபேமிலியே சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா அவளை போய் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. ஓகேங்க ஓகேங்க, பேசாமல் உங்கள் வீட்டுக்கே கால் பண்ணிருக்கலாம் போல. பயமுறுத்துறா. நான் பேசினது ஒன்று, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஐயோ ஏங்க, வீட்டை விட்டுல வெளியே போயிடாதீங்க. சத்தியமாக இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேங்க. ஏங்க உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸுங்க. ஐயோ, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல மீன்ஸ் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறேன். வெளியே வா, போலாங்க. ட்ரிஃப்ட்டை போட்டு இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். தெய்வமே.
இதுக்கு தான் கார் ஹேண்டில்லாம் கிஸ் பண்ணோமா? நேரம். மேடம், ஓடிபி சொல்கிறீங்களா? என்ன? பின்ன என்னங்க எதுவுமே பேசாமல் வரீங்க? எனக்கு ஏதோ டாக்ஸி டிரைவர் மாதிரி ஃபீல் ஆகுது. சரி பேசுங்க. நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க. எனக்கு பேச எதுவும் இல்லை. ஆஃப் ஆயிட்டோட சனியன. சாரிங்க, பேட் டைமிங். பாட்டு கூட சதி பண்ணுது. ஏங்க கடுப்பாக இருக்கு, சாப்பிடலாமா? அங்கே ஒரு கடை இருக்கு, அது ஓகே நான் தான். அப்செட் ஆனால் இங்கே தான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, நீங்களும் இங்கே தான் வருவீங்களா? எனக்கும் அப்பப்போ அப்செட் தாங்க ஆகும். அப்படி அப்செட் ஆகும்போதெல்லாம் நானும் இந்த கடைக்கு தான் வருவேன். என்ன ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா நமக்குள்ள. போகலாமா? போகலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி மேம், கல்யாணத்துக்கு வர முடியல. பரவாயில்லைங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். சாரி சார், கல்யாணத்துக்கு வர முடியல. இவரும் அடிக்கடி இங்கே வருவார். சாரு ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. போன வாட்டி அப்செட்டாக இருக்கும்போது உங்களை பார்த்தது ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ ட்ரிம் பண்ணோன்னா மறந்துட்டீங்க? ப்ரோ இப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் வரேன். அவகிட்ட சொல்லாதீங்க, ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கா. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதையே கொண்டு வாங்க, எனக்கும் அதான் பிடிக்கும்னு சொல்லிடுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சை. தேங்க்ஸ் ப்ரோ. இந்தாங்க. சாரும் இதான் மேம், விரும்பி சாப்பிடுவாரு. ஆமாம் ஆமாம், ரொம்ப ஃபேவரட். ஃபேவரட்டா? என்ன இவருக்கு இழுத்துக்குச்சு? வேற ஏதாச்சும் வேணுமா சார்? இல்லை ப்ரோ, இது போதும். இதை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். நீங்கள் போங்க. வா, அதே டேஸ்ட்டுங்க, கொஞ்சம் கூட மாறல. சாரிங்க, எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் மாடிக்கு தான் போவேன். அடுத்த வாட்டி சொல்லிட்டு போங்க. உங்களை காணோன்னு பதறிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவங்க எதோ பேசுகிறாங்க. பயந்துட்டேன் தெரியுமா? அப்போது நான் காணாமல் போயிட்டேன்னு நீங்கள் பயப்படல? ஐயோ இல்லைங்க, அதுக்கு தாங்க பயந்தேன். ஆக்சுவலாக உங்களை காணோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடினேன் தெரியுமா? காணவில்லைன்னு போஸ்டர்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு நியூஸ் சேனலில் தான் வேலை பார்க்குறான். அவன்கிட்ட சொல்லி நியூஸே போட்டிருப்பேன் விட்டா. ஐயோ, நான் கோச்சிட்டு போனால் சொல்லிட்டு தாங்க போவேன். நான் வீட்டில் காணோன்னு போஸ்டர்லாம் எதுவும் ஒட்டாதீங்க. சரிங்க, ஆனால் இனிமேல் போகாதீங்க ப்ளீஸ். சரி, அப்செட் ஆனால் இங்கே வருவேன்னு சொன்னீங்க. உங்களை அடிக்கடி இங்கே வர வச்ச ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேங்க. மோஸ்ட்டாக அன்பு. பட் அன்பு எப்போவும் எதிர்பார்க்காம தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ரொம்ப அன்பு வச்சவங்க என்னை கெட்ட வார்த்தையில் பேசிட்டாலோ கத்திட்டாலோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. பட் நான் இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஹர்ட் ஆயிருக்கேன். ஆனாலும் அவங்கள விட்டு கொடுக்காம நான் இருந்திருக்கேன். அதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகும்போது இங்கே வந்துடுவேன். நானே பார்த்துருக்கேங்க. சத்யா ஒரு வாட்டி காலேஜ் டைமில் அவங்கள பஸ் ஸ்டாண்டில் அடிச்சிட்டான். என்னால் பொறுத்துக்க முடியாமல் நான் போய் ஏன்டா அண்ணனே அவன் அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஏன் ஆள், நீ யாரா கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. டிவோர்ஸ்னு ஒரு டிசிஷன் எடுக்க நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் அதை விட டிவோர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ், அதை விட இதை பற்றி தான் அதிகமாக யோசித்தேன். இதுவே ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆனால் இங்கே எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு பையனுக்கு நடந்தால் இந்த சொசைட்டி அவங்கள நார்மலாக பார்க்குது. டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த வாழ்க்கை முடிய போகிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாஸ்ட்லாம் மறந்துடணுங்க. பாஸ்ட் இஸ் வேஸ்ட் பேப்பர், ப்ரெசன்ட் இஸ் ஆன்சர் பேப்பர், ஃபியூச்சர் இஸ் கொஷின் பேப்பர். ஓஹோ, அப்போ வேஸ்ட் பேப்பரில் இருக்கிறது ஆன்சர் ஷீட்டில் வராமல் இருந்தால் நல்லது. ஐயோ அதெல்லாம் வராதுங்க, வாய்ப்பே இல்லை. அது பழைய சிலபஸ், இது புது சிலபஸ். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன். ஏன் வரப்போகிற கொஷின் பேப்பர் கூட அப்படி தான் இருக்கும். பார்ப்போம் பார்ப்போம். பார்க்க தானே போகிறீங்க. ஐயோ பே பண்ணணும்ல. ஏங்க வாலெட்டை மறந்துட்டேன், போய் எடுத்து வந்துடுறேன். ரகு, டே சத்யா, நீயா? என்ன என் ஒய்ஃபோட வெளியில் வந்தியா? சாரி இப்போ உன் ஒய்ஃபில் ஏங்க வாங்க போலாங்க. என்னாச்சுங்க?
இல்லைங்க, இந்த இடம் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது. கொஞ்சம் ஆக்சிஜன் வேணுங்க. ஆக்சிஜனா? ஆமாங்க, வாங்க போகலாம். இப்போ நல்லா இருக்கா? செம்மையாக வெயில் அடிக்குது. ஆ என்னது? இல்லைங்க, ஃப்ரெஷ் ஏர், கூல் ப்ரீஸ், சூப்பராக இருக்குது. சரி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. என்னை பற்றி என்னங்க சொல்கிறது? நான் பேசிக்காக யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். அப்படியே கோவப்பட்டாலும் அவங்கள விட்டு விலகி போயிடுவேன், இல்லை அமைதியாகிடுவேன். மோஸ்ட்டாக எல்லாரோட குட் புக்ஸில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அவ்வளோதான். அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. நம்ம யாரோட லைஃப்லையாவது ஷியோராக கெட்டவங்களா இருப்போம். மேபி என்கிட்டயும் சில பிரச்சனைலாம் இருக்குது. மெயினாக இந்த வாய், என்ன ஏதுன்னு யோசிக்காமல் பேசிடுவேன். அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதானே தெரியாது. அந்த மாதிரி தாங்க உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன். சாரிங்க. நான் அதை மறந்துட்டேங்க. பரவாயில்ல, சாரிங்க. நீங்கள் நிறைய சாரி சொல்கிறீங்க. அது எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் எவ்வளோ வேணாலும் சாரி சொல்லுவேங்க, ஆனால் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன். ஓ, அப்படியே உங்களை பற்றி சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன்ல. நான் தெரிஞ்சவங்க கிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட், தெரியாதவங்க கிட்ட இன்ட்ரோவர்ட். எனக்கு நிறைய கோவம் வரும். அப்புறம் ஏன் கோவப்பட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எல்லாரையும் சீக்கிரமாக நம்பிடுவேன். அதனால நிறைய ஹர்ட் ஆகியிருக்கேன். என்னை யாராச்சும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நான் மோஸ்ட்டாக எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. நிறைய ஃபாரின் ஆஃபர்லாம் வந்துச்சு, பட் நான் போகலை. ஏங்க ஜாலியாக போயிட்டு வர வேண்டியதானே, ஏங்க மிஸ் பண்ணீங்க? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துச்சு. என்னால் போக முடியல, அதை தாண்டி போக விடலை. ஓ, எனக்கு இப்போ இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப்லலாம் நம்பிக்கை போயிடுச்சு. ஈக்குவல் லவ், நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம வேர்ட்ஸை வேல்யூ பண்ணுறது, டிசிஷன் எடுக்க டைம் கொடுக்கறது, ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நான் நினச்ச பியூர் லவ்லாம் இப்போ இல்லை. பட் இப்போ உங்களால் அது மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. வருதா? ஏன் வரக்கூடாதா? வரலாம், தப்பு இல்லை, நிறையா வரட்டும். சரி, நீங்கள் எதனால பீச்சுக்கு வருவீங்க? நான் எதுக்கு வருவேன்னா, சிப்பி பொறுக்க, மணல் வீடு கட்ட, அப்புறம் ஜாலியாக பீச்சை சுற்றி ஓடி விளையாட. அதுக்கு தான் நான் மெயினாக வருவேன். நீங்கள் எதுக்கு வருவீங்க? நான் ஏன் வருவேன்னா, நான் என் கஷ்டத்தை சொல்கிறதுக்காக வருவேன். அப்படி நான் சொல்லும்போது இந்த கடல் இருக்குல்ல, அது என்கிட்ட வந்து உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், என்கிட்ட வான்னு சொல்லும். எனக்கு போகலான்னு தோணும். கடல் கூப்பிடுமா? என்ன சொல்கிறா? ஃபோன் பேசிட்டு வாங்க. ஓகே. தனியாக விட்டு போகிறதுக்கே பயமாக இருக்கே. ஹலோ, நான் மச்சான் பண்றேன். ஒய்ஃபோட பீச்சுக்கு வந்தேன்டா. அட டேய், பீச்சுக்கா? யார் ஒய்ஃப் கூட? டேய், ஏன் ஒய்ஃப் கூடடா? பரவாயில்லடா, வீட்ல இருந்து பீச்சுக்கு வந்திருக்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அட ஏன்டா பீச்சுக்கு ஏன்டா கூட்டு வந்தோன்னு இருக்கு? ஏன்டா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்றாளா? டேய், அவ கடலை பார்த்தா கடலை பார்த்தா சொல்றா? டேய் ரகு, ஹலோ டேய். போயிட்டாடா, வெயிடா. அனு, சுச்சோ, அனன்யா, அனன்யா, ஒருவேளை கடலுக்குள்ள போயிட்டாலோ? அனன்யா, சோ, ஏங்க எங்கங்க போனீங்க? உங்களுக்காக தான் சிப்பி பொறுக்க போனேன். பயந்துட்டேங்க, வாங்க போலாம். ரகு, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். லைஃப் லாங் நம்ம ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வாழ்க்கைலாம் எப்படி போகுது? நில்லு ரகு, அவளை பற்றி உனக்கு தெரியாது. அவள் சரியான செல்ஃபிஷ். அவகிட்ட நான் குழந்தை தான் கேட்டேன், ஆனால் அதெல்லாம் முடியாது, நான் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு இந்த ஃபேமிலிலாம் முக்கியம் இல்லை. பாவம், நீ போய் அவகிட்ட மாட்டிக்கிட்ட. அது மட்டும் இல்லை, அவள் சொல்கிறது தான் நான் கேட்கணும்னு நினைப்பா. லிட்ரலி நான் அவளுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினச்சா. டேய், உன்னையும் அப்படி தானே ட்ரீட் பண்ணுவா.
அவ உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ அவளை கழட்டி விட்டுரு. டேய் சத்யா, எனக்கு உன்னை பற்றி தெரியும், அனன்யாவை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் நீ அவளை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு ரொம்ப நல்லா தெரியும். டேய், நான் இவ்வளோ சொல்கிறேன், போய் அவளை நம்புறேன். உனக்கு கேவலமா இல்லையா? டேய், நீ சொல்கிறதெல்லாம் நம்பினாதான்டா எனக்கு கேவலம். டேய், அவ ஒய்ஃபா இருக்க அன்ஃபிட்டா. அதை சொல்ல நீ யார்ரா? அவள் என் வைஃப். அவள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். வந்துட்டான். நடந்தேனா இந்த மாயத்தில் வாங்க போலாம். நானும் விழுந்தேனா சத்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், முடியாது, போடி. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது. இங்கே நான் தான் புருஷன், நான் சொல்கிறது தான் நடக்கணும். சரிடா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன். நான் ஃபாரினுக்கு போகல, உன் கூடயே இருக்கேன். போதுமா? அது நீ இந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிறது முடியும் யோசிச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணிட்ட? ஆஃபர் வாங்கிட்டு போயிட்டேனா? உன்கிட்ட தானே வந்தேன். வராத போடி. உன்னை யாரும் வர சொன்னா? என் கூட இருக்கணும்னா ஒழுங்காக வேலையை விட்டு வீட்டில் இருக்க வேலையை வந்து பாரு. இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் நம்ப முடியாது. சத்யா, தப்பா பேசாத. ஏ, அப்படி தாண்டி பேசுவேன். உன்னால இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா விட்டு போ. ஹே, அப்படி சொல்லாதடா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் உன்னை விட்டுட்டு போகல. ஓ, சரி. எனக்கு கிஸ் பண்ண. ரோட்லையா? ஆமா. ஏய், பண்றி. பேசாம பாத்ரூமே பெட்ரூமாக மாற்றிடலாம் போல. ஏய், என்ன அனுமா, நல்லா தூக்கமா? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆசை, மார்னிங் எந்திரிச்சதும் ஒய்ஃப்க்கு கிஸ் கொடுக்கணும்னு. கொடுக்கவா? மௌனம் சம்மதம். நேற்று நைட்டு நான் தான் நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம், நம்ம இன்னும் நல்லா பழகணும்னு சொன்னேன். அதுக்குன்னு ஒரு கிஸ் பண்ண வரும்போது இப்படி நகர்ந்து போனா ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படி இல்லைங்க, எனக்கு ஓகே தான். கிஸ் பண்ணுங்க. ஆமாம், இப்போ சொல்லு. ஆமாம், என்னாச்சு? ஏன் காலையில ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? என்னது இது இப்படி கொதிக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர், பரவாயில்லையே. ஊசின்னு ஊசின்னு சொன்னோன்னே ஒத்துக்கிட்ட. எனக்குலாம் இப்போ வரைக்கும் பயம். எனக்கும் தான். ஆனால் அந்த நர்ஸு நல்லா இருந்தாங்களே. ஐயோ, உடைக்கிறாளே. இல்லை, உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எல்லாம் வேண்டாங்க, போய் சமைக்கணும். ஹே நில்லு, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்ன கேட்ட? உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு. என்ன கேட்ட? திரும்ப திரும்ப கேட்க முடியாதுங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. சாரி, இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்ற. ஜிங்குச்சான் ஜிங்கு சிக்குச்சான், ரசம் நல்லா கொதிக்குது பாரு. அம்மா, என்ன சூடு. ஐயோ, அனுமா, நீ எதுக்கு இங்கே வந்த? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமைச்சு உனக்கு கொண்டு வரேன். போ. ஆஃபீஸ் கால். ஹலோ அனன்யா. சொல்லுங்க சார். ஆஃபீஸில் ரீஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கா? பிகாஸ் உங்கள் ஃபாரின் ஆஃபர் வேறு அப்படியே இருக்கு. ஃபாரின்? இல்லை சார், இப்போ எனக்கு போகணும்னு தோணலை. ஓகே அனன்யா, ஏதாவது ஐடியா இருந்தா லெட் மீ நோ. ஓகே சார். என்ன ஒரு அரோமா. பா, ஸ்மெல்லு தூக்குது. இந்தா, நான் ஊட்டி விடவா? அப்பாடி, இதுக்கா சூத்துக்கிட்டாலே. என்ன இது? திஸ் இஸ் கால்ட் ரகுவின் ரசம். இந்தா. எப்படி, சூப்பராக இருக்கா?
சும்மா சொல்லாத, சுமாராக தானே இருக்கு. ஆமாம். இதுக்கு நீ சும்மாவே சொல்லியிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, சமைக்கிறீங்களே. எப்போ கற்றுக்கிட்டீங்க? அது நான் பேச்சுலராக இருக்கும்போது சமைக்க கற்றுக்கிட்டேன். போய் சொல்லாதீங்க, பேச்சுலர் இருக்கிறவங்களாம் சமைப்பாங்களா? பேச்சுலர் லைஃப் பற்றி உனக்கு என்ன தெரியும்? பேச்சுலர் லைஃப்ன்றது ஒரு ஸ்கூல். எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்கூல். காசோட அருமை, அம்மா அப்பாவோட அருமை, முக்கியமாக வீட்டு சாப்பாடோட அருமை என்னன்னு எனக்கு பேச்சுலர் லைஃப் தான் கற்றுக் கொடுத்துச்சு. நான் சமைக்கிறதுக்கு எங்கள் அம்மாட்ட கேட்டு அப்புறம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் வீட்டு வேலை செய்ய கற்றுக்கிட்டேன். பசங்களாம் சொல்லுவாங்க, டே ரகு உனக்கு வரப்போகிற வைஃப் ரொம்ப லக்கின்னு சொன்னானுங்க. அவ்வளோ ஏன் என்னையவே வைஃபாக வரையான்லாம் கேட்டிருக்காங்க. என்ன? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி கலாய்ப்பாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற ஒய்ஃப்காண்டி சமைக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் சமைக்கிறதே விட்டேன். அப்போ என் மேரேஜுக்கு வந்தீங்களா? நானும் 96 வர ராமா, அதை தாங்குற சக்தியெலாம் எனக்கு இல்லைப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு கடவுள்கிட்ட வேணேன். ஆனால் உன்னையவே கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியமாக நினைக்கல. சரி, நீ எப்போ சமைக்க கற்றுக்கிட்ட? என்னெல்லாம் எங்கள் வீட்டில் சமைக்கிறேன்னு கூட கேட்டதில்லை. எங்கள் அம்மா அப்பா என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் மேரேஜ் நெருங்க எனக்கு ஒரு பயம். வேறு வீட்டுக்கு போய் ஒழுங்காக சமைக்க தெரியாமல் திட்டு வாங்கிடுவேன்னு. என்ன திட்டுறதை விட ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காம வளர்த்துட்டாங்கன்னு எங்கள் அம்மாவை திட்டிடுவாங்கன்னு தான் சமைக்க கற்றுக்கிட்டேன். நீயும் நல்லா தான் சமைக்கிற. சரி, நீங்களும் சத்யாவும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், ஆனால் உன் டிபார்ட்மெண்ட். கடைசியாக அவர்கிட்ட நீங்கள் எப்போ பேசுனீங்க? நேற்று தான் பேசினேன். என்ன மலரேட்டியடா ரகு? இப்போ? டேய் ரகு, டே சத்யா, என்ன என் ஒய்ஃபில் வெளியில் வந்தியா? சாரி இப்போ உன் ஒய்ஃபில் என்கிட்ட ஏன் சொல்லலை? இல்லை நன்யா, ஆல்ரெடி நீ மூட் ஆஃபாக இருந்த. இதை வேற சொல்லி ஏன் உன்னை டென்ஷன் பண்ணணுன்னு சொல்லலை. என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னானா? அவளை பற்றி உனக்கு தெரியாது. அவள் சரியான செல்ஃபிஷ். அவகிட்ட நான் குழந்தை தான் கேட்டேன். ஆனால் அவள் அதெல்லாம் முடியாது, நான் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு இந்த ஃபேமிலிலாம் முக்கியம் இல்லை. சொல்லுங்க. எதுவும் சொல்லலை, நான் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவன்கிட்ட பேச பிடிக்கல. சரி, நீ டென்ஷன் ஆகாமல் சாப்பிடணும். இந்த சாப்பிடு. போதும். சரி ஓகே, டேப்லெட்ஸ் இருக்குது, போட்டு ரெஸ்ட் எடு. நீங்கள் என்கிட்ட இருந்து எதாவது மறைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை அனு, நீ ரெஸ்ட் எடு. ஸ்பீடாக நடந்து போகிறா. டே சிவா, ப்ளீஸ்டா சிவா, எப்படியாச்சும் கேள்றா. அடா நீ கேட்கறதுக்குள்ள வீட்டுக்கே போயிடுவா போலடா. டே நீ கூப்பிட்டு அவளை நிப்பாடா. அவங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கு போதுடா. நீ ஃப்ரீயானு மட்டும் கேட்டு சொல்லு, நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? உன்னை நினச்சிட்டு இருக்கிற பட்டர்னா. பட்டரா? நீ ஃப்ரீயானு மட்டும் கேட்டு சொல்லு, மிச்சத்தை நான் அவகிட்ட பேசிக்கிறேன். போடா. டே 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 ஃப்ரீயானு மட்டும் கேட்டு சொல்லு, கன்ஃபார்மாக நான் பண்ண போகிற ப்ரப்போசலை ஓகே சொல்லிடுவா. ஆல் தி பெஸ்ட். போடா. கடவுளே, எப்படியாச்சும் ஓகே சொல்ல வச்சிரு. வாடா சிவா, என்ன சொன்ன? ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான். அதை என்ன இப்படி சோகமாக சொல்கிற? சந்தோஷமா சொல்லு. நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவள் வேற ஒன்று சொன்னாடா. என்ன சொன்னா? நம்ம நினச்ச மாதிரி சத்யா அவளுக்கு ஃப்ரெண்ட் இல்லைடா, அவங்க லவ் பண்ணுறாங்க. அவள் கமிட்டட்ரா. என்னடா சொல்கிற? போடா. டே ரகு,
நில்றா. இப்போ நீ என் வைஃப். பயப்படாத, நான் தான் ரகு. நோ டென்ஷன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வீட்லேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதா? ஆமாங்க. நீ வேணா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாயேன், நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். என்ன ரீல்ஸா? அட இந்த பாட்டு. ஐயோ வேண்டாங்க. அட நல்லா இருக்கும் அனு, இப்போலாம் கப்புள் ரீல்ஸ் தான் ட்ரெண்டே. வா ஆடலாம். வேண்டாங்க, கிரிஞ்சா இருக்கும். ஓ கிரிஞ்சா இருக்கும்ல, சரி வேணாம் விடு. இல்லைங்க, நம்ம ஆடலாம். இல்லை வேண்டாம், பார்த்துக்கலாம். எங்க நாங்களும் அப்செட் ஆனால் மாடிக்கு வருவோம்ல. நான் கிரிஞ்சுன்னு சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா? நீ மட்டுமா எனக்கு கிரிஞ்சுன்னு சொன்ன, எல்லாரும் எனக்கு கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போலாம் உண்மையாக பாசமாக இருந்தாலே கிரிஞ்சுன்னு தான் பேர் வச்சுருக்காங்க போல். ஐயோ நான் அப்படி மீன் பண்ணலங்க, நான் ரீல்ஸை தான் சொன்னேன். ஏன் என்னையும் தான் கிரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. உன்னையுமா? ஏன்? நான் சத்யாவை ரொம்ப கேர் பண்ணுவேன். டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன், சாப்பிட்டியான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளை வர்றதுக்காக வெயிட் பண்ணுவேன். அவனை செல்லம் தங்கம்னு கூப்பிடுவேன். இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு கிரிஞ்சாக தாங்க தெரிஞ்சுது. ஏன் அவனும் என் லவ்வை கிரிஞ்சுன்னு தான் நினச்சான். அப்போல்லாம் தோணும், இந்த உலகத்தில் யார் மேலேயும் பாச வைக்கக்கூடாதுன்னு. அப்படிலாம் சொல்லாத. கிரிஞ்சுன்றது ஒரு வார்த்தை தான், ஆனால் லவ் அது ஒரு எமோஷன். அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். சரி, நீங்கள் நான் லவ் பண்ண ரீசன் என்ன? ரீசன் என்னன்னு தெரில, ஆனால் அது ஒரு ஃபீல். வேறு எந்த பொண்ணுக்கிட்டேயும் அது வந்ததில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னை காலேஜில் பார்த்ததுலேருந்து நான் டெய்லி காலேஜுக்கு வர ரீசனே நீ தான். உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். நான் தூக்கத்தில் சிரித்ததுக்கு ரீசன் நீ தான், அழுததுக்கும் ரீசன் நீ தான். மொத்தத்தில் லைஃப் லாங் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும், எப்போவுமே உன் கூடவே இருக்கணும்னு தோணும், அவ்வளோதான். இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு எனக்கு ஏங்க ப்ரப்போஸ் பண்ணல? கமிட்டடான பொண்ணுக்கு யாருங்க ப்ரப்போஸ் பண்ணுவா? சரி, இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்க. இப்போவா? ஆமாம், என் ஹஸ்பண்ட் ரகு இப்போ ஹாப்பி. ஆனால் என்னை ஒன் சைடாக லவ் பண்ண ரகு ஹாப்பி ஆகணும்ல. அனன்யா, இப்போ நீ என் வைஃப் அனன்யா, நான் காலேஜில் பார்த்த அனன்யா கிடையாது. அப்படியா? இதோ வரேன். என்ன இந்த ஓட்டம் ஓடுறான், ரசம் வர்க்காது போல. You're my sunshine, you're my moonlight, you are stars in the sky. Come with me now, you have my desire. Ventia, Mandaya, Araja. இப்போ பண்ணுங்க ப்ரப்போஸ். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பண்ணுறேன். உன்னை நினச்சிட்டு இருக்க பட்டர்னா, அழகாக இருக்கிற பன்னினி, லவ்ன்ற ஜாம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பன் பட்டர் ஜாம் மாதிரி ஒன்றா இருக்கலாம். என்ன சொல்கிற? என்ன ஓகேவா? என் ப்ரொபோசல் எப்படி இருந்துச்சு? சூப்பர், நல்ல வேலை இப்போ பண்ணீங்க. அப்போ சொல்லியிருந்தா? அதான் பண்ணல, விடுங்க. சரி, நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குதான்னு கேட்டிங்களே, நான் வேணா திரும்ப ஒர்க் போகட்டா? போயிட்டு. நிறைய ஃபாரின் ஆஃபர்லாம் வந்துச்சு, பட் நான் போகலை. போங்க, அப்படியே அந்த ஃபாரின் ஆஃபர் கிடைச்சாலும் யோசிக்காமல் போயிட்டு வாங்க.
நான் போனால் உங்களுக்கு ஓகேவா? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துச்சு. என்னால் போக முடியல, அதை தாண்டி போக விடல. எனக்கு என்ன, உன் ஆசை உன் இஷ்டம், போயிட்டு வா. நேற்று நைட்டு நான் தான் நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம், நம்ம இன்னும் நல்லா பழகணும்னு சொன்னேன். கடைசியாக அவர்கிட்ட நீங்கள் எப்போ பேசுனீங்க? நேற்று தான் பேசினேன். என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னானா? எதுவும் சொல்லலை. உங்களுக்கு நான் போகிறது தான் ஓகேனா நான் போகிறேன். சரி, போயிட்டு வாணும். மறைச்சேனே நெஞ்சு மறைச்சேனே, விலகாத கண்ணு விலகாத, தனியானா நின்று தவிச்சேனே, ஆனாலும் உன்னை மறக்கலையே. ஹலோ, சொல்லுங்க அனன்யா. ஃபாரின் ஆஃபரை கேன்சல் பண்ணாதீங்க. ஷுவரா? நான் போகிறேன். என்ன? வெயிலுக்கு தம்மா தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம். இவ்வளோ பெரிய தர்பூசணியை சிங்கிள் ஹேண்டடாக என்னால் சாப்பிட முடியாது. கம்பெனி தாயேன். எவன்டா அவன்? ஃபோன் பேசிட்டு வரேன். பேசிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பற்ற வைக்கிற பிரியாவாக தான் இருப்பான். சொல்லுடி. ஏ அனன்யா, ஃபாரின் ஆஃபர் கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னியாமே, ஏன்? ஆமாம், போகணும்னு தோணுது, அதான். ஏ, இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் விட்டு வர மனசு இல்ல, அப்படி இப்படின்னு என்னனோ சொன்னியே, இப்போ என்னாச்சு? என்னை போக சொன்னதே அவர் தான். ஏய், என்னடி சொல்ற? நான் வேலைக்கு போகட்டுமான்னு கேட்டேன். அவர் தான் ஃபாரின் ஆஃபர் வந்தால் போன்னு சொன்னார். ரகு அப்படி சொன்னானா? எதனால? ரகு சத்யாவை மீட் பண்ணியிருக்காரு. அவன் தான் என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதை வச்சு இவர் என்னை ஜட்ஜ் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பட் இவர் ஏதோ பேசலன்னு தான் சொன்னார். எப்படி பேசாம வந்திருப்பான்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சத்யா கிட்ட பேசியிருப்பான். அவன் தான் ஏதோ சொல்லியிருக்கான், அதான் ரகு உன்கிட்ட டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறான். இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை போகணுமான்னு கேட்டால் கூட இல்லை நான் போகலன்னு சொல்லிடுவேன். ஒருவேளை அப்படி கேட்கலன்னா எனக்கும் மேரேஜ்க்கும் செட் ஆகலைன்னு நினச்சிட்டு நான் இப்படி தனியாகவே இருந்துருவேன். ஏய், உனக்கு நான் இருக்கேன். உனக்கு இந்த லைஃப் பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிடு, அவ்வளோதான். உன்னை யாரும் கேட்க முடியாது. உன் லைஃப் உன் டிசிஷன் தான். நீ ஃபாரின் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, புரியுதா? சரி, நான் வைக்கிறேன். சிச்சோ, கொட்டையும் முழுகிட்டோம், மரம் முளைச்சிருமோ? அனன்யா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நம்ம இனிமேல் வேலைக்கெல்லாம் போக வேணாம். நம்ம 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து தேங்காய் பால் கடை போடலாம். என்ன முறைக்கிறா? இந்தா, வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குது, சூடாக வாட்டர்மெலன் சாப்பிடு. தப்புச்சடா ராக்கு. மறுபடியும் அந்த கோழி மூட்டி சாணிய. ஹரி, எப்படி இருக்க? ஹரியா? நான் இங்கே சென்னையில் தான். இங்கே எல்லோரும் நல்லா இருக்கும். கன்றாவியாக இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து உங்ககிட்ட பேசணுமா? ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து? ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரோ சூப்பராக போகுது ப்ரோ. ப்ரோ, சென்னை வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன் ப்ரோ. வராதீங்க ப்ரோ. ப்ரோ, புரியல ப்ரோ. ப்ரோ
இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன்னா என்ன, இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அன்னைக்கே திரும்பி போயிடணும். ஓகே ப்ரோ, அனன்யா தரேன். ஹரி. அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? எங்கேருந்துதான் எனக்குன்னு வருவீங்க? என்கிட்டயும் இப்படி சிரிச்சு பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை விட்டு இந்த ஹரி சொரின்னு அவன்கிட்டலாம் பேசுவா, என்கிட்ட பேச மாட்டான். இந்த வரேன் அனன்யாவை ஃபாரின் போக சொல்லிட்டு இங்கே என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க? அது அவள் ஆசைப்பட்டா, அதனால சொன்னேன். ஆனால் சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ போவேனான்னு சொல்கிறா. அவள் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இப்போ நானும் அதையே சொல்லி சத்தியா மாதிரி தான் நானும் இருக்கேன்னு என்னையும் ஜட்ஜ் பண்ணிட்டானா? அதான் அவள் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ நீ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணுறியோன்னு தோணுது. இங்கே பாருறது, அவகிட்ட போய் ஒரு வார்த்தை, போகாத, என் கூடயே இரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிப்பாரு. கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டான். சரிண்ணா. அனன்யா, என்னாச்சு? ஃபோன் பேசிட்டே வழுக்கி விழுந்துட்டேன். இந்த ஹரிட்டெல்லாம் கால் பேசினா இப்படி தான் விழணும். என்ன? ஐயோ, இல்லை ஹரிபரியே பாத்ரூமில் கால் பேசினா இப்படி தான் கால் ஸ்லிப் ஆகும்னு சொல்லுவாங்க. வலிக்குதுங்க. சுளுக்கு எடுக்கும்போது வலிச்சாதான் வலி போகும். இப்போ பாரு. இப்போ பரவாயில்லைங்க. என் பாட்டி தான் சுளுக்கு எடுப்பாங்க. அவங்கள பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ அவங்க இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டதே என் பாட்டி தான். எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நான் ட்ரூ லவ்வை ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் என் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் அதை பார்த்துருக்கேன். ட்ரூ லவ் இருந்தால் அவங்கள மாதிரி இருக்கணும். இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி லவ்லாம் இல்லைங்க. ஏன்? இப்போலாம் பேசலன்னா ஈகோ, பேசணுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுக்குது, ஓவர் கேர் பண்ணால் டாக்ஸிக்னு சொல்கிறாங்க, ஸ்பேஸ் கொடுத்தா இக்னோர், ரிப்ளை இல்லைன்னா வேல்யூ இல்லை. இப்படி இவ்வளோ நெகட்டிவிட்டிக்குள்ளே அழகான லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அண்ட் லவ்னா இப்படி தான் இருக்கணும்னு டெஃபினேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ்னா என்னன்னு கேட்டு லவ்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபெயிலியரான லவ் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். அனன்யா. என்ன? இல்லை, நான் எப்படி இருக்கணும்? புரியல. இல்லைப்பா, நீ என் வைஃப். இருந்தாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது நம்மளை ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது உன்கிட்டயா இல்லை என்கிட்டயான்னு தெரில. எனக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப் புதுசு ரகு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குற அனன்யா அனன்யாவே இல்லை. அந்த அனன்யா எப்பவும் ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பா. ஆஃப்டர் லவ் அவளை காணும். என்ன நானே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். மேரேஜ்க்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என் ஹாப்பினஸ் பற்றி யோசிக்கிறதே நான் விட்டுட்டேன். ஏன் உங்களை மேரேஜ் பண்ணது கூட என் பேரண்ட்ஸ்க்காக தான். இவ்வளோ விஷயம் என் மைண்டில் இருக்கிறதுனால என்னால் ஸ்டேபிளாக திங்க் பண்ணவே முடியல. மேபி அதனால தான் நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்காக எதுவும் மாற்றிக்க வேண்டாம். அப்படி மாற்றிக்கிட்டா நீங்களும் என்ன மாதிரி உங்களை தொலைச்சிருவீங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்குள்ளே நீ ஃபாரின் போயிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாயிருமோன்னு பயமாக இருக்கு. எனக்கு இப்போ இந்த மூமெண்ட் உன் காலை பிடிச்சிட்டு உன் கூட ஜாலியாக மனசு விட்டு பேசிட்டு இப்படியே இருக்கணும்னு தோணுது. நீ ஃபாரின் போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உனக்கு வேணால் ஹாப்பினஸ் தரலாம். ஆனால் எனக்கு இப்போ நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ஹாப்பினஸ்.
நான் போனால் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு என்ன, உன் ஆசை, உன் இஷ்டம். நமக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்குள்ளே நீ ஃபாரின் போயிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாயிருமோன்னு பயமாக இருக்கு. அனன்யா, தலைவலிக்குது, டீ போட்டு தெரியா? ஆஃபீஸ் கால் இருக்கு எனக்கு. ஆ பால் வேற இல்லை. ரகு வேண்டாம், வேலையாக இருப்பார், நானே போய் வாங்குறேன். ஒருவேளை நம்ம போகிறது அவருக்கு விருப்பம் இல்லையோ? நம்ம சந்தோஷத்துக்காக தான் சொல்லியிருக்காரு. ச்சே, நான் தான் முட்டாள் மாதிரி யோசிச்சிட்டேன். ஹாய் மை எக்ஸ்பனாட்டி. நில்லு, செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போல. என்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு தான் நான் அங்கே போனேன். இப்போ எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் உன்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவர். ஆஹா, அந்த நல்லவனை நான் மீட் பண்ணேன் தெரியுமா? தெரியும், அதான் அவர் உன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலல்ல. யாரு அவன்? சொன்னானா? நல்லா உன்னை ஏமாத்துறான் போல. என்னை பார்த்ததும் மச்சான் உன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி எப்படிறான்னு கேட்டான். நானும் உன்னை பற்றி சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ நீ தப்பிச்சிட்ட, நான் தாண்டா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா. என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னானா? எதுவும் சொல்லலை, நான் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவன்கிட்ட பேச பிடிக்கல. அது மட்டும் இல்லை, நீ அவனை இரிட்டேட் பண்ணுற அப்படி இப்படின்னு உன்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னான். இல்லை, அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஓ, நம்புறியா அவனை? எப்படி நம்புற? ரகு எப்பயும் அடுத்தவங்க லவ் பண்ணுற பொண்ணு மேலே தான் கண்ணாக இருப்பான். நீ அவனுக்கு செகண்ட் ஒய்ஃபு. நமக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். எந்த பையனாக இருந்தாலும் யோசிப்பான்ல. அவனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல. நம்ம காலேஜில் சாரான்னு ஒரு பொண்ணை ரகு லவ் பண்ணி ஏமாத்திட்டான் தெரியுமா? இல்லை, நீ போய் சொல்கிற. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆமா, நீ ஃபாரின் போறன்னு சொன்னல. எனக்கு தெரிஞ்சு உன் கூட இருக்க வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு நீ போனதும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணை தேடி போயிடுவான். என்னை விட்டு போனல, அனுபவி. அனன்யா, எங்கே போன? தலைவலிக்குதுன்னு ஒரு டீ தானே கேட்டேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லை, ஏன்? சத்யா உங்ககிட்ட என்ன சொன்னா? இப்போ நீ எங்கே போயிட்டு வர? சத்யா கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? அவன் என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னானா இல்லையா? ஆமாம், நான் சத்யாட்ட பேசினேன். போதுமா? அவன் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினான், ஆனால் நான் எதுவுமே நம்பல. நான் இப்போ சத்யாவை பார்த்தேன். என்ன சொன்னான்? அவனும் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொன்னான். நீங்கள் என்னை வெறுக்கிறதாவும் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு சொன்னான். ஆனால் நான் எதுவும் நம்பலை. அப்புறம் என்ன? எனக்கு உன்னை பற்றி தெரியும். அவனை பற்றி பேசினாலே டென்ஷன் தான். அது எனக்கு தலைவலிக்குது, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். சாரா யாரு? சாராவா? அதை நான் நம்பலை. அது பொய் தானே ரகு? அது பொய் தான். ஆமாம், அது பொய் தான். அது பொய் தான். நீங்கள் ஏன் சைலண்டாக இருக்கீங்க? அவனா கிரியேட் பண்ணி பொய் சொல்கிறான்னு சொல்லுங்க ரகு. அது பொய் தானே? அப்படி ஒரு பொண்ணு இல்லைல்ல. சாரா என் ஃப்ரெண்டு தான் அனன்யா. ஃப்ரெண்டா? ஆமாம்,
ஏமாத்தி ஏய் நீ ஏன் அந்த வார்த்தையை பேசாத. சாரா என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? இப்போ எதுவும் பேச வேணாம். ஆமா, இன்னைக்கு தான் நான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவேன். இன்னைக்கு என் பர்த்டேனா அவருக்கு தெரியுமான்னு தெரியலையே. எங்க போனாருன்னு தெரியலையே. யார் தேடுற? யாரும் இல்ல. ஓ ரகு, என்ன இன்னைக்கு உன் பர்த்டே தானே? ஆமா. ஹாப்பி பர்த்டே. ஆ, இவனுங்க வேற இப்போதான் லேட் பண்ணுவானுங்க. சரி ரகு, சொல்லு. நம்ம கோவிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போகலாம். ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சாரி கட்டிட்டு வரியா? ஐயோ, சாரி வேற கட்ட தெரியாதே. ஆல்ரெடி சண்டை வேற. இப்போ அவர் சொல்றது செய்யலனா இன்னும் கஷ்டமாயிடும். என்னாச்சு? ஆ, கட்டுறேங்க, கட்டுறேன். ஆ, ஷோ, இது எப்படி கட்டுறது? ஐயோ, என்ன சாரின்னு கட்சி துண்டு மாதிரி போட்டிருக்கா? கட்சியில் சேர போகிறாளா? என்னாச்சு? கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒன்றும் கிளம்பாம இருக்க? அது எது? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்க கோச் கூடாது. மறுபடியுமா? என்னவா இருக்கும்? சொல்லு. எனக்கு சாரி கட்ட தெரியாது. சிரிக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை நான் நீங்க கட்டி விடுறீங்களா? ஹலோ, எனக்கெல்லாம் சாரி கட்ட தெரியாது. உனக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே நீ போட்டுக்கோ. எனக்காகலாம் கஷ்டப்பட்டு யாரும் சாரி கட்ட வேணாம். எனக்கு எதுக்கு வந்து யுவர் விஷ் யுவர் சாய்ஸ். டைம் அது, கொஞ்சம் சீக்கிரம் கோயிலை மூடிட போகிறாங்க. சாரி கட்ட தெரியாமலே எவ்வளோ டைமு. ஏன்டா இப்படி இருக்க? எப்படி இருக்க? ஏன்டா பொண்டாட்டிக்கு சாரி கட்டி விடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய ரொமான்ஸ் தெரியுமாடா? அவன் தவம் இருக்கான், படத்துலலாம் பார்த்துல நீ. என்னடா சொல்கிற? டேய், உனக்கு கட்ட தெரியுதோ தெரியலையோ, அட்லீஸ்ட் கட்ட தெரிஞ்ச மாதிரி நடியாண்டா. அப்போ தான் ஒரு டச்சிங், ஒரு கிஸ்ஸிங், அது இதுன்னு ஏதாச்சும் நடக்கும். ஐயோ, கட்டு. ஓகேடா மச்சாய், வரேன். கட்டுறன்னு மட்டும் பாரு. அனன்யா, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன? ஒன்றும் இல்லை, சாரி. அதான் எனக்கு கட்ட தெரியும்னு சொன்னல. நான் கட்டிவிடவா? தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்லை, யூடியூப்ல சாரி கட்டுறதை பார்த்தேன். யார் சாரி கட்டினதை பார்த்தீங்க? ஐயோ இல்லை இல்லை, சாரி. யூடியூப்ல சாரி கட்டுறதை பார்த்து கற்றுக்கிட்டு கட்டி விடட்டான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க. டேய் மனசாச்சி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டியா? ச்சே, வேஸ்ட்.
நேற்று நடந்ததுக்கு சாரி அனு. நான் தாங்க சாரி சொல்லணும். உன் கூட ஒரு ஒரு நைட் பேசாமல் இருந்திருப்பேனா? ஒரே வீட்டில் நமக்கு பிடிச்சவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பேசாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அனு. ஆமாங்க, கோவத்தில் சண்டை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது யோசிச்சு பேசியிருக்கலான்னு தோணும். பரவாயில்ல அனு, ஃபேமிலினா சண்டை வரணும், அப்போ தான் அது ஃபேமிலி. அதுக்குன்னு சண்டை மட்டுமே வரக்கூடாது. இந்த ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ஃபேமிலியில் முக்கியம் இல்லைன்னு தோணுச்சுனாலே எந்த ஃபேமிலிலையும் சண்டையே வராது. சரி, என் கிஃப்ட் எங்க? கிஃப்டா? நான் தான் உனக்கு பெரிய கிஃப்ட்னு மொக்க ஜோக் மட்டும் போட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு கேவலமான மொக்க ஜோக்கெலாம் போட மாட்டேன். கிஃப்ட் தரேன், ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. ஒரே வெயிலா இருக்கு, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? சாப்பிட்லாமே. நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் ஃபேவரட். எனக்கும் தான். சும்மா சொல்லாத. இல்லைங்க, நிஜமாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சத்யா, உள்ளவா. எதுக்குடா என்ன வர சொன்னேன்? சொல்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? டேய், ஏதோ தைரியமான ஆளாக இருந்தா என்ன வர சொன்னேன்? இப்போ வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? சண்டை போடலாமா சத்யா? என்ன? சும்மா சொன்னேன், அவ்வளோ சீன்லாம் இல்லை. சண்டை போடுறதுக்கு என்ன படமா என்ன? ஏய், என்ன வர வச்சு வெறுப்புத்திரியா? இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க நான் பார்க்குறேன்டா. எதுக்கு ரகு இவனை கூப்பிட்டீங்க? உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? எதுக்கு எங்கள் லைஃப்பில் வந்து எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் ஏதாச்சும் உனக்கு துரோகம் பண்ணேனா? இல்லை உங்கள் 2 பேரும் நான் தான் பிரிச்சேனா? விதி, நீங்களா பிரிஞ்சிட்டீங்க. அவளாம் ஒரு பொண்ணா? கூட சேர்ந்து வாழ சொன்னா ஃபாரின் பொண்ணுன்னு சொன்னாவிடா. நீ போக விட்டியா? அவன் உனக்காண்டி போக மாட்டேன்னு தானே சொன்னா. சத்யா, அனன்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்லாம் எனக்கு தோணல. அவன் என் ஒய்ஃப், அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு உன் கூட சண்டை போட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் எனக்கு கேட்க தோணல. பிகாஸ் நீ லவ் பண்ண பொண்ணு இப்போ உன் கூட இல்லை, யாருமே இல்லாமல் நீ தவிச்சிட்டு இருக்கேன்னு பசங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக இவ்வளோ அப்படி தான் இருக்கணுமா? அவ்வளோ மனுஷி தானே. அவள் என்ன அவள் சந்தோஷத்துக்காண்டி செகண்ட் மேரேஜ் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவள் பண்ணான். ஆனால் பேசுகிறவங்களாம் அவங்க அப்பா அம்மாவை தப்பாக பேசலை, அவளை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க நம்மளால கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அவங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் ரொம்ப தப்புடா சத்யா. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உன் இஷ்டத்துல என்னால் ஆட முடியாது. நான் தான் புருஷன், நான் சொல்றதான் கேட்கணும். இந்த காலத்துல பொண்ணுங்களாம் நம்பவே முடியாது. உன்னால இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா விட்டு போ. இனிமே உங்க 2 பேர் லைஃப்லயும் நான் வரமாட்டேன்டா. சாரி அனன்யா. என்ன? ஏங்க, ஏன் எனக்காக எவ்வளோ பண்றீங்க? நான் உங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லை. நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கேன். நீ பாருணும், நீ பேசினாதான் நான் பேசுவேன், நீ ஹெல்ப் பண்ணாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
இந்த நியூட்டன்ஸ் தேர்ட்லலாம் லவ்வில் இல்லைன்னு. எனக்கு நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக 1% சான்ஸ் இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ம். சரி, பர்த்டே அதுவும் அழக்கூடாது. ம், நான் போய் மிச்சம் இருக்கிற ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வரேன். அனன்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்லாம் எனக்கு தோணலை. அவள் என் ஒய்ஃப், அவ்வளோதான். ஒருத்தங்க நம்மளால் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அவங்கள கஷ்டப்படுத்துறதுலாம் ரொம்ப தப்புடா சத்யா. எனக்கு நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபாரின் போகலன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ம் ம் அனன்யா, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை, சாராவை பற்றி. ஆக்சுவலாக சாரா வேண்டாம் ரகு, நான் எதுவும் கேட்கல. ஏன்? நீங்கள் மட்டும் தான் நம்புவீங்களா? நான் உங்களை நம்புறேன்னு வச்சுக்கோங்க. என் ரகு எந்த பொண்ணையும் ஏமாத்திருக்க மாட்டார். இல்லை, இன்னைக்கு பர்த்டே அதுவுமா நீ கண்டதை மைண்ட்லேயே வச்சு குழப்பிக்கூடாதுல்ல, அதான். ரகு, உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? போன இயர் என் பர்த்டேக்கு அவங்க வீட்டில் கேக் கட் பண்ணாங்க. நாங்கள் வெளியே போனோம். இருந்தாலும் என்னால் அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணவே முடியல. பட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் எப்படி இருப்பேனோ அப்படியே இருக்கேன். நீங்கள் எனக்கு கேக் கட் பண்ணல, நம்ம பெருசாக எங்கேயும் வெளியும் போகலை. இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரகு. நானும் இதுக்கு முன்னாடி உன்னை இப்படி பார்த்ததே இல்லைன்னு. ஏதோ புதுசாக இருக்கு உன்னை பார்க்குறதுக்கு. அப்படியா? தெரியல. ஆனால் எனக்கு இப்போதான் பழைய அணு கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த அழுமுஞ்ச அணு போயிட்டா. நமக்கு பிடிச்ச இடத்துல இருந்தா நம்ம நம்மளா இருப்போம்னு நினைக்கிறேன். யார் என்ன சொல்லுவாங்கன்னு எதை பற்றியும் யோசிக்காம ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். அந்த மாதிரி மேரேஜ் லைஃப் எல்லாருக்கும் அமைஞ்சா டிவோர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே இருக்காதுல்ல? ஆமாம், ஆனால் எனக்கு பழைய அழுமுஞ்சி அணு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எது? அழுமுஞ்சா? அழுமுஞ்சா? அடிக்காத, சும்மா அழுமுஞ்சா? சொன்னேன். ஒரு நிமிஷம், இங்கே இரு, இங்கேயும் போயிடாத. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இங்கே இரு. அனன்யா, ஹாப்பி பர்த்டே அனன்யா. என்னது இது? அதுவா, March 3 வெனஸ்டே நைட் 10:15. நீ பிறந்த டேட், மந்த் அண்ட் டைம் கரெக்டா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு பக்கத்து வார்டில் தான் நான் இருந்தேன். உண்மையாவா? லூஸு, உங்கள் அம்மாட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க. வந்து கேக் கட் பண்ணுவா. சாரி, உனக்கு ஆர்டர் பண்ண gift கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, நீங்களே எனக்கு ஒரு பெரிய gift தான். ஐயோ, மறுபடியும் மொக்க காமெடியா? சீரியஸாக தான் சொல்கிறேன். ஐ எம் பிளெஸ்டுன்னு தோணுது. சரி, கேக் எப்படி இருந்துச்சு? ம், ஆமாம், நீங்கள் எனக்கு என்ன கிஃப்ட் ஆர்டர் போட்டீங்க? அதுவா, உனக்கு சாரி கட்ட தெரியாதுன்னு தெரியாமல் சாரியவே ஆர்டர் போட்டேன். ஓ, நீங்கள் கற்றுக் கொடுங்க. என்ன? ஆமாம், வாங்க வந்து கற்றுக் கொடுங்க. டே மனசாட்சி, எஸ் சாரி கட்ட போறேன். எஸ் எஸ் ரகு. எஸ். அனன்யா,
பைத்தியமாடா உனக்கு? யாரா அந்த அனன்யா? அவங்க அம்மாக்கு சீரியஸா இருந்தா நீயே உன் பைக்கை விக்கிற? சாரா, அனன்யா யாரோலாம் இல்லை. யார் அவ? 8 அம்மா 9 10 வலிக்குது. 11 12 ஐயோ அனுமா, போதுமா? போதாது. ஐயோ அந்த போதும் இல்லை, போதும் விட்டுருன்னு சொல்ல வந்தேன். நிறுத்துங்க. என் பர்த்டேக்கு எதுக்கு 10,000க்கு ட்ரீட்டு? அது பசங்க கேட்டாங்களா, அதான். அதுக்குன்னு 10,000 ரூபாய்க்கா? ஏ மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோயா. பிச்சிருவேன். சரி சாரி. நம்ம இப்போ ஃபேமிலிங்க, நீங்கள் இன்னும் பேச்சுலர் கிடையாது. இந்த மாதிரி செலவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் ஏன் பேர் சொல்லி செலவு பண்ணியிருக்கீங்க, அதை நினச்சாதான் கொஞ்சம் கில்ட்டாக இருக்கு. ஓகே சாரி சாரி. சாரி சொல்லாதீங்க. சரி மன்னிச்சிரு. ம். சரி விடு, இனிமேல் கண்ணும் கருத்துமா பார்த்து செலவு பண்ணுறேன். நீயே இப்படி ஒரு கஞ்ச பீஸ் நிறைய கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரே மாசத்துல ஃபீல் பண்ணுவேன். ம். சரி, நம்ம இப்போ வெளியே போகலாமா? இப்போதான் செலவு பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு லெசன்லாம் எடுத்த. அது ஃபேமிலிக்காக செலவு பண்ணலாம், தப்பில்லை. போகலாம். ம். இதுக்கு டைரெக்டாக எனக்கே செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லுடி. என்ன ஃபாரின் போறதுக்கு ரெடியா? இல்லை. என்ன சொல்ற? ஆபீஸ்ல சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலை. அனன்யா, சரி இரு, ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். வைஃப் உள்ளதா இருக்காங்களா? அதாவது ஃப்ரெண்டு ஏதாவது ஸ்கூலுக்கு போட்டிருப்பா. அனன்யா, அனன்யா இது சாரா. ஹாய். ஹாய். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். ஆ நீ வா வந்துடுறேன். வாங்கிக்கலாம். வெல்கம் டு த கிளப். சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய் என்ன வந்தோன்னே கிளம்புற? இல்ல ஈவினிங் பஸ்ஸு, ஸோ ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். இந்த சீன் தானே வேணாங்கிறது. எதுக்கு ரூம்லாம்? அதான் நம்ம வீடே இருக்கே, நீ இங்கேயே தங்கிக்கலாம். என்ன அனன்யா? ஆமா, எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு? ஆ இல்ல நீங்க எங்கேயும் கிளம்புற மாதிரி இருக்கு, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஐயோ நாங்கள் வெளியெல்லாம் போல. என்ன அனன்யா? நீங்க இங்கே தங்கிக்கலாம் சாரா. ஆமாம். சரி ஓகே. என்ன இந்த கிளி கிளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே என்கிட்ட வெளியே போனான்னு சொன்னீங்க. அது சொன்னதான், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் என்னை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? அது புரியுது. நீங்க பாட்டு அவள் இருக்க சொல்லிட்டீங்க. இப்ப சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது? நீ ஒன்றும் செய்யலையா? போட்டணும். நம்ம வெளியே போறோம், நான் எதுவுமே செய்யல. சுத்தம். சரி விடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சுக்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன சமைக்கிறது? அவளுக்கு சிக்கன் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ ஆமா ஆமா. ஏய் இன்னும் ஹனுமானா இந்த அடிக்கிற? அவளுக்கு பசிக்க போகுது, நீ போய் ஏதாச்சும் பேசிட்டு இரு. நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துட்டேன். யூ கைஸ் டாக். கண்டிப்பாக என்னை பற்றி தான் புறணி பேசிட்டு இருப்பீங்க. இருங்க ஒரு நிமிஷம் வரேன். ஏதாச்சும் ஹெல்ப்? ஆமாம், எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு. நீ போய் அவட்ட பேசுகிறது தான் எனக்கு நீ பண்ணுற பெரிய ஹெல்ப்பே. என்னடி புருஷனை அப்படி முறைக்கிற? கண்ணு பிதுங்கிற போது. அப்படி தாண்டா மறைப்பேன். க்ளோஸ் ஆக தான் ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வரும் போல. வல்லவன் ரீமாசன் ஆகாமல் இருந்தால் சரி. அவருக்கு என் ஹெல்ப் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவன் எப்பவுமே அப்படிதான், ஆனா நல்லா சமைப்பான். காலேஜ்ல நிறைய டைம் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். ரகு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அவனுக்கு யாராவது 1% அன்பு காமிச்சிட்டா அவன் திருப்பி 100% அன்பு காட்டுவான். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். ரொம்ப கேரிங்கான பர்சன். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறத விட நான் நேர்லேயே நிறைய பார்த்துட்டேன். எனக்கும் தோணும்
அவரை மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு. நம்மலாம் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணிட்டு இருப்போம். சாரா, 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 ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அங்க. நானா நீ அவளை லவ் பண்ற சாரா? நான் இத்தனை நாள் உன் கூடயே இருக்கேனே, என் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? ஃபீலிங்ஸா? ஏய், நீ என் ஃப்ரெண்டுடி. ஆனா நான் உன்னை அப்படி பார்க்கல ரகு. என்னை கேர் பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு உன் மேல லவ் தான் வந்துச்சு. ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? லூசா? நான் உன்னை லவ் பண்றேன்டா. சாரா, உன்னை நான் அப்படி பார்க்கல சாரா, புரிஞ்சுக்கோ. சரி, இப்ப பாரு, நான் என்ன அந்த அனன்யாவை விட அழகு கம்மியா இருக்கேனா? ஏய், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பு. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ என்ன லவ் பண்ணுவியா மாட்டியா? ரகு, சாரா, வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அனு, சாரா எங்க? ரூம்ல ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. கூப்பிடவா? வேணாம் வேணாம், அவளை இப்படிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அனு, சாராக்கு ஆக்சுவலாக அப்பா கிடையாது. ஸ்கூல் முடித்தோடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் தான் போல்டாக அவங்க அப்பா அதெல்லாம் ஆசைப்பட்டிருக்க மாட்டார், காலேஜ் போய் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு டிகிரி வாங்கணும், அப்போ தான் அவங்க அப்பா சந்தோஷப்படுவார்னு சண்டை போட்டு காலேஜ் ஜாயின் பண்ணான். அப்புறம் அவங்க அம்மா கூட அப்பப்போ சொல்லுவாங்க, டே ரகு, உன்னை நம்பி தான் அவளை நான் காலேஜுக்கு அனுப்புகிறேன், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் தான் என்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டா. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே அவளுக்கு தெரியும். என்னை விட அதிகமாக அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமா? ஆமாம், பொண்ணுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் பெரிய வரம் தெரியுமா? பசங்கிட்ட நாங்கள் 1000 பேசிப்போம், ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிப்போம். ஆனால் அதிலலாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதே ஃபீலிங்ஸை பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட் கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் நிறைய ஒப்பீனியன்ஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணுங்களுக்கும். இந்த ஜென்ரேஷனில் பெஸ்டின்னு ஒரு கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்து சில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி எச்ச புத்திங்களோட நிறைய பேர் சுற்றுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும். இந்த ஊர் உலகத்துக்கெலாம் ப்ரூவ் பண்ணணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது. சரி, அவள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். ஓகேங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். பரவாயில்ல, பேசுங்க. இல்லை பரவாயில்ல, வாங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸு? 4 மணிக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. கண்டிப்பா. அனன்யா, சொல்லுங்க. அது நான் ரொம்ப நாளாக ரிக்ரெட் பண்ண ஒரு விஷயம். அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. நான் ரகுவை லவ் பண்ணேன். பட் ரகு என்னை லவ் பண்ணலை. அவன் என்னை அப்படி பார்க்கல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நான் தான் லவ் சொல்லி இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கும். ஐயோ, ஆனால் அவர் அப்படி எதுவும் நினைக்க மாட்டாருங்க. அவன் நினைக்க மாட்டான்னு தெரியும். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. திரும்ப அவன்கிட்ட போய் பழைய மாதிரி பேச முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆயிட்டேன். நிறைய பேர் அவன் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு தப்பு தப்பாக பேசினாங்க. அவன் நினச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். பட் அவன் சொல்லலை. நம்ம காலேஜில் சாரான்னு ஒரு பொண்ணை ரகு லவ் பண்ணி ஏமாத்திட்டான் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த லவ்லாம் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதில் 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பழைய மாதிரி இருக்காது. அப்போ நான் அந்த லவ்வை சொல்லாமல் இருந்திருந்தா
அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்துருப்போம். எனக்கும் எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். சாரி, நான் மனசில் பட்டதை சொன்னேன். உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க சீரியஸாக இருந்தாங்கல்ல? ஆமாம். அதுக்கு காசு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? சத்யா தான் ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். இல்லை, அந்த காசு அரேஞ்ச் பண்ணது ரகு தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அனன்யா, அதை என்கிட்ட தான் அவன் கொடுத்தான். நான் தான் சத்யா கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவனே உன்கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கான்னு. அப்போ நான் ரகு மேல இருந்த கோவத்துல நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. நீங்களும் அது தெரியாம சத்யா கூட கமிட் ஆயிட்டீங்க. ரகு ரகு ஏன் என்கிட்ட இதை கொடுக்கல? அவர் கொடுத்துருந்தா என் லைஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ், சத்யா, டிவோர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காதே. சாரா, அனன்யா அவனை லவ் பண்ணுறேன். இப்போ போய் நான் அந்த காசை கொடுத்தா இதுக்காண்டி தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிப்பா. அவள் அப்படி நினச்சிடக்கூடாது. இது வெறும் காசு. ஆனால் என் லவ் ரொம்ப பெருசு. யார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்றது தான் லவ். அப்படி ஒரு லவ் தான் நான் எதிர்பார்க்குறேன். போதுமா? வீட்டுக்கு போ. ரகு உங்களை அவ்வளோ லவ் பண்ற அனன்யா. என்னதான் நீங்க சத்யாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நீங்க 2 பேரும் தான் ஒன்னா இருக்கணும்னு இந்த யூனிவர்ஸே ஆசைப்பட்டிருக்கு. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் சாரா. பரவாயில்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். ரகு எங்க? என்னடா இது? இதுவா? உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டே போ. சரி, போயிட்டு வரேன். பாய் ரகு. பாய். ரகு, ஐயோ ஆஃபீஸ் கால். பேசு. நான் பேசினா ஏதாச்சும் பிளேடு போடுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்களே பேசிடுறீங்களா? சரிதா. ஹலோ. நீங்கள்? ஐ எம் ரகு, அனன்யாவோட ஹஸ்பண்ட். ஓகே சார். அனன்யாக்கு விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா? ஹலோ சார், இருக்கீங்களா? ஹலோ. ஓகே சார். அனன்யாக்கு விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை மட்டும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா சார்? என்ன ரகு, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போயிட்டாங்கன்னு சோகமா? எனக்கெலாம் இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்ததே இல்லைன்னு பொறாமையாக இருக்கு. ரகு ரகு. சாரா போயிட்டாளா? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை சேஃபாக அனுப்பி விட்டுட்டேன். சரி, என் ஆஃபீஸ்லேருந்து எதுக்கு கால் பண்ணாங்க? லாகின் பண்ண சொன்னாங்களா? இல்லை. பின்ன எதுக்கு கால் பண்ணாங்க? உனக்கு வீசா வந்துடுச்சான். ஸோ நீ மண்டேவே ஃபாரின் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஹேய் அனுமா, நீ எப்படி இருக்க? நீ இப்போ ஜாலியாக இருக்கணும். என்ன அப்படி பார்க்குற? எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்ப. ஒரு வழியே ஃபாரின் போக போகிற. என்ஜாய். இல்லை ரகுணா,
என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண? கொஞ்சம் அவள் என்ன சொல்ல வரான்னு தான் காது கொடுத்து கேள. நீ பாரு, இப்போ நான் இருக்கேன்னு அவள் போகாம விட்டா நானே அவள் ஆசைப்பட்டதை அழிச்ச மாதிரி இருக்கும். அவள் இல்லாமல் உன்னால இருக்க முடியுமா? அவள் இல்லாமல் இருக்க முடியாது தான். ஆனால் என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம். ஒரு வேளை அவள் உங்ககிட்ட போக மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? ரகு, எனக்கு தூக்கம் வருது. மார்னிங் பேசிக்கலாமா? அம்மா. ஹலோ சொல்லுமா. அம்மாடி, பார்த்து போயிட்டு வாமா. உடம்ப பார்த்துக்கோ. அப்பப்போ ஃபோன் பண்ணுமா. உனக்கு யாருமா சொன்னா? மாப்பிள்ளை தான் சொன்னாரு. வீட்டில் பேய் வந்தால் நீ தானே கம்பெனி தரணும் எனக்கு. முடியாது, போடா. இருமா, அப்புறம் கூப்பிடுறேன். நில்லுங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் மனசுலையா? ஒரு நிமிஷம். இப்போ இல்லை, நீ எப்போ என்னன்னு கேட்டாலும் என் மனசு ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கும். எனக்கு சிரிப்பு வரல. தெரியும். எப்படி? ஏன்னா அது அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. இப்போ என்ன உனக்கு? உங்களை யாரும் எங்க வீட்டில் போய் நான் ஃபாரின் போறேன்னு சொல்ல சொன்னா? அதுவும் அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அட, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நீ நாளைக்கு ஃபாரின் போறீல, ஸோ என் கையால் ஏதாச்சும் உனக்கு ஸ்வீட்டாக சமைச்சு தரேன். எனக்கு எதுவும் வேணாம். ஸ்வீட்டாக சமைச்சு தரேன்றேன், வேணான்ற. ஒன்றும் வேணாம், சொல்லுங்க. அம்மா கோவப்பட்டு போயிட்டு எப்படி திங்க தான் போகிறா, அதுக்கு இவ்வளோ சீன். எப்பா. ஏய், இப்போ எதுக்கு நீ உம்முன்னு இருக்க? நாளைக்கு ஃபாரின் போக போறீல, உனக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ரகு, நான் ஃபாரின் போறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? சரி, நான் தான் இந்த ஆஃபர் வேணும்னு கேட்டேன். பட் இப்போ என் மனசு போக வேணாம்னு சொல்லுது. என்னால எப்படி உங்களை விட்டு தனியா ஒரு வருஷம் இருக்க முடியும்? பதில் சொல்லுங்க ரகு. ரகு, என் கூட இருக்கிறது பிடிக்கலையா? இங்கே பாரணுமா, ஃபாரின் போகணுங்கிறது உன்னோட ஆசை, உன் கனவு. அதை எப்படி நான் தடுப்பேன்? இப்போ என்னால் நீ போகலான்னு நினச்சா அது எனக்கு தான் கில்ட்டாக இருக்கும். எனக்கு உங்க கூட இருக்கிறது தாங்க சந்தோஷம். ஆனால் நீ ஆசைப்பட்டது தரதான் எனக்கு சந்தோஷம். இங்கே பாரணும், இன்னைக்கு எத்தனையோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட்காக, குழந்தைக்காக, ஃபேமிலிக்காக அவங்க ஆசைப்பட்ட கனவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் ஒய்ஃபும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ கூட அடிக்கடி சொல்லுவியே, இது லைஃப்பில் எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ்னு. அந்த செகண்ட் சான்ஸ் நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபாரின் போகணுங்கிறது உன்னோட ஆசை, உன் கனவு. அதை எப்படி நான் தடுப்பேன்? நீ கூட அடிக்கடி சொல்லுவியே, இது லைஃப்பில் எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ்னு. அந்த செகண்ட் சான்ஸ் நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் டல்லா இருக்க? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, ஒரு வருஷம் உன்னை பார்க்காம தனியாக இருக்க போகிறேன். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி டான்ஸ் ஆடலாமா? ம், டான்ஸா?
இன்னும் 2 ஹவர்ஸில் ஃப்ளைட் ரீ. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி சக்தி அம்மா. யப்பா. யப்பா. கூப்பிடுறேன். சபா. ஒரு வழியே. அனுமா, துணி ஜாஸ்தியா இருக்கா இல்லை பொட்டி குட்டியா இருக்கா? என்ன முறைக்கிறா? நீ ஒன்றும் கவலைப்படாத, கஷ்டப்பட்டு நான் மூடிட்டேன். ஏன் நடிக்கிறீங்க? என்ன? ஏன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? நான் போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்காக ஏன் உங்க மனசை கல்லாக்கிக்கிறீங்க? இங்க நான் ஃபீல் பண்ணா நீயும் கஷ்டப்படுறியான்னு தான். அப்ப ஏன் நான் போகணும்? நான் போல. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா போலன்னு? ஸ்கூல் குழந்தை மாதிரி. ஹலோ மேடம், நம்மனா ராஜா காலத்துலேயே இருக்கோம், தூரமாக போனால் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு. இப்போ தான் ஃபேஸ் டைம் வீடியோ கால்னு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. என்ன பார்க்குற? இங்கே இருக்க அமெரிக்கா, கிட்டாரை தூக்கிட்டு ஓடி வந்துடுறேன். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? உங்களுக்கு தான் கிட்டாரே வாசிக்க தெரியாது. ஓ அப்படி. இந்த ஸ்மைல் எப்பயுமே இருக்கணும், நான் இருந்தாலும் இல்லைனாலும். வீடை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி வா போகலாம். இருங்க ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸா? என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. 10 நிமிஷம் இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அனுபவிக்க போகிறோம். நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்? ஏன்னா நீ தான் என் மனசில் இருக்கியே. அப்போ நானும் மிஸ் பண்ண மாட்டேன். ஓ 1 இயர். ஜஸ்ட் 365 நாள். சரி போகலாமா? இன்னொரு 5 மினிட்ஸ். இன்னும் எவ்வளோ 5 மினிட்ஸ் வேணாலும் நான் என் ஷோல்டரை தர ரெடி. ஆனால் ஃப்ளைட்காரன் வெயிட் பண்ணும்ல. அது போனா போட்டும். மா இல்ல ரகு, நான் ஃபாரின் போல. இப்போ நான் என்ன பண்ணா போவேன்? நான் போலன்னு சொல்றேன்ல. அப்போ நானும் உன் கூட ஃபாரின் வந்தால் போவியா? அது எப்படி நடக்கும்? இதை காமிச்சு தான். நீங்களும் என் கூட 3 monthsல ஃபாரின் வரீங்களா? ஆமாம், என்னால் மட்டும் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியும்? அதான் என் மேனேஜர் கை காலை பிடிச்சி நானும் இந்த ஆஃபர் வாங்கிட்டேன். இது ஏர்போர்ட்டில் போய் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கேயே சொல்ல வச்சிட்டேன். சர்ப்ரைஸ்னால் ஏதாச்சும் பண்ண விட்றியா நீ? சரி வாங்க, ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ மட்டும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு உனக்கு டைம் ஆகலை. வா போகலாம். போகும்போது காராபுரி கேட்காம இருந்தால் சரி. அதெல்லாம் கேட்க மாட்டேன், சீக்கிரம் போங்க.